யாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஓய்வு நாளை பற்றி பேச போகிறேன். ஓய்வு நாளுக்கு சத்தமாக சொல்லுங்க. யாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். கடந்த வாரம் முழுதும் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிச்சாரா? மறுபடியும் ஒரு ஓய்வு நாளில் ஆண்டவரை சந்திக்க முடியாத நமக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறார். அது நேருக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. நம்ம ஆண்டவர் ஆசீர்வதித்து அவரை சந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்து ஆயுஷ் நாளை கூட்டி கொடுத்துருக்கின்றார். நம்ம சபையின் பெயர் என்ன? வெறும் காத்திருப்பவர் கிடையாது. 7ஆம் நாள் காத்திருப்பவர் திருச்சபை. எதற்காக காத்து கொண்டு இருக்கணும்? ஆண்டவரோட வருகைக்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு வாரமும் நம்ம அதை நினைவு கூர்ந்து நம்ம சபையாக நாம் சிந்திக்கின்றோம். நிறைய சபைகளுடைய பேரெல்லாம் பார்த்துருங்க. இயேசு அழைக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு அப்படியே நிறையா பேர் மாட்டோம். நம்மளோட சபையோட பெயர்லே உலக சரித்திரம் அடங்கியிருக்கிறது. 7ஆம் நாள் திருச்சபை. 7ஆம் நாள் இது என்ன சிந்திக்க வைக்கிறது? இவங்க என்ன இந்த சபையில் 7ஆம் நாள்னு வச்சுருக்கிறாங்க. செவன்த் டே அட்வென்டிஸ்ட். 7ஆம் நாள் ஏன் அந்த 7ஆம் நாள் யோசிக்க வைக்கும். உலக சரித்திரமே இருக்குது. நாம் எங்கேருந்து வந்தோம்? இதுலேருந்து தண்ணியெலாம் இது குரங்குலேருந்துலாம் நம்ம வரல. ஆண்டவருடைய கரத்திலேருந்து நம்ம வந்திருக்கிறோம். என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? நம்மளோட வருங்காலம் என்ன? இதெல்லாம் காண்பிக்கிறது இந்த ஓய்வு நாள். எடுத்து நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் முதலாவது அந்த ஓய்வு நாளை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நான் பார்க்க முடியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின எல்லா கிரியைகளையும் முடித்த பின்பு எல்லாத்தையும் ஆண்டவர் முடித்து எல்லாத்தையும் நன்றாக இருந்து பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைந்து அந்த 6வது நாள் முடிந்ததும் 7ஆம் நாள் அதில் ஓய்ந்து இருந்தபடியால், அவருக்கு ஓய்வு அவசியம் இல்லை, நமக்காக முன்மாதிரியாக ஓய்ந்து காட்டினார். ஓய்ந்து இருந்தபடியால் அதை என்ன செய்தார் ஆண்டவர்? அதை ஆசீர்வதித்தார். அதை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அதை பரிசுத்தப்படுத்தினார். அப்போ ஓய்வுனா என்ன? மனிதனுக்கு இயற்கையாகவே ஓய்வு அவசியம். ஓய்வு இல்லைன்னு மனிதன் தொடர்ந்து 7 நாளும் வேலை செய்துகிட்டே இருந்தானாக்கா ஜீவிக்க முடியாது. நிறைய பேர் மரித்து போயிருக்கிறாங்க. என்னோட உறவினர் ஒருவர், வாலிப பையன், 20 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகலை. அவனுக்கு வேலை 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 வேலை. இங்கே தான் ஃப்ரான்ஸில் தான் மேரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். வேலைன்னு இரவும் பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து அவனுக்கு 2 சகோதரர் இருக்கிறாங்க. ஒரு 3 நாளாக செய்தியே இல்லை. எங்கே பார்த்தாலும் ஃபோன் அடித்தா எடுக்கிறல்ல, எங்கெல்லாம் தேடிலாம் சகோதரெலாம் வெளியில் தூரத்தில் இருக்காங்க. 3 நாளுக்கு அப்புறம் 4ஆவது நாளில் வீட்டை திறந்து பார்த்தா 3 நாளைக்கு முன்னாடியே மரித்துட்டான். வேலை வேலை வேலை, ரெஸ்டே இல்லாமல். மனிதனுக்கு இயற்கையாகவே ஆண்டவர் நீ ஓய்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுடைய சரீரத்தை அவர் படைக்கும் போது அவர் படித்திருக்கிறார். அப்படி அவனுக்கு ஒரு ஓய்வு தேவை. அந்த ஓய்வு நிமித்தமாக ஆண்டவர் வேறு காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய விரும்புகிறார். அந்த ஓய்வை ஆண்டவர் படைத்து அதை நீ சந்தோஷமாக அனுபவின்றதுக்காகவும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஃப்ரான்ஸில் சொன்னாக்கா le sabbat ça signifie s'arrêter pour se reposer. ஸ்டாப். பைபிள் அந்த மூளை பாஷையில், எபிரேய பாஷையில் ஓய்ந்து இருந்தார் என்ற செஸ்ஸே, நிறுத்தினார், சரைத்தே அப்படின்னு போட்டிருக்குது. எதற்காக நிறுத்தணும் பார்க்கும்போது ஆண்டவர் அதை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். முதலாவது நம்ம பார்க்கும்போது பரிசுத்தப்படுத்திருக்கார். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்களை பரிசுத்தத்தை பற்றி பார்க்கின்றோம். திருமணம் பரிசுத்தம் உள்ளது. திருமணத்தை ஆண்டவர் பாவத்துக்கு முன்னாடி ஆசீர்வதித்தது 2 காரியம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். திருமணத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், பரிசுத்தப்படுத்தினார். ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார், அது பரிசுத்தப்படுத்தினார். தசமபாகம்
பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, பரிசுத்தமானது. அதை நம்ம கெடுக்கக்கூடாது. அதுவும் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார்னு சொல்ல நாம் பார்க்கணும். அந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள், ஆண்டவரை சந்திக்கக்கூடிய ஒரு நாள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்காக, உறவாடுவதற்காக ஆண்டவர் மனுமக்களோடு நெருங்கி வருகிற ஒரு நாள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக வருகிறார். நான் அவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், வா என்னிடத்துல வா. ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்து கூப்பிட்டு இலவசமாக நான் அவனுக்கு கொடுக்குறேன், வா. ஆண்டவர் சொல்கிறார். ஒவ்வொரு நொடியும் பரிசுத்தமானது, ஒவ்வொரு இமைப்பொழுதும் பரிசுத்தமானது. அந்த ஓய்வு நாள் துவக்கிறதுன்றது, அதில் நம்ம முகுந்த அந்த யோசனையில் நம்ம இருக்கணும். காலையில் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது தேவதூதர்கள் நமக்கு முன்னாடி இங்கே நிற்பாங்களாம். இதை நான் படித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நமக்கு முன்னாடி இந்த ஆலயத்தில் தேவதூதர்கள் நின்றுட்டு காத்துட்டு இருப்பாங்களாம். அப்படி நம்ம லேட்டாக வந்தோம்னாக்கா அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாதான். அப்போ ஒவ்வொருவரும் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றோர்லாம் இங்கேருந்து நம்ம செல்லணும். அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த ஓய்வு நாள் தொடங்கும் போது கூட நீ 1 மணி நேரம் நீ லேட்டாக தொடங்கிட்டாலும் அந்த முழு ஓய்வு நாளே நம்ம மீறிட்டுமா. எத்தனை முறை நம்ம லேட்டாக தூக்கிருக்கோமா இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? 1 மணி நேரம் லேட்டாக தொடங்கினாலும் அது முழுமையான அந்த ஓய்வு நாளே நம்ம மீறிட்டுமா. ஆமாம், ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்த நாளில் ரொம்ப கவனமாக இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. கடவுளே, எல்லா வித முயற்சியோடு நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க அந்த வாய்ப்புங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8-10 வரை உள்ள வசனங்கள்ல ஓய்வு நாளை பற்றி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. நமக்கு எல்லாரும் மனப்பாடமாக சொல்லக்கூடிய வசனமும் கூட. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க. ஆண்டவர் ஓய்வு நாளை ஆசரிப்பையாகன்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்றார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பையாக. 6 நாள் நீ வேலை செய்து உன் கிரியையெல்லாம் நடப்பி. 6 நாள் உனக்கு கொடுக்குறான். என்ன வேணுமோ செய், உனக்கு இஷ்டமானதெல்லாம் செய், உன் கிரியையெல்லாம் நடப்பைப்பாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய அவருடைய நாள். அது நாமளா தெரிந்து கொண்டு இஷ்டமாக உருவாக்கின ஒரு நாள் அல்ல. அவர் தெரிந்தெடுத்து அவர் கொடுத்த அந்த நாள். அது பிரத்யேகமான ஒரு நாள். தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாளிலே அதிலே நீ ஆனாலும், உன் குமாரன் ஆனாலும், உன் குமாரத்தி ஆனாலும், உன் வேலைக்காரன் ஆனாலும், வேலைக்காரி ஆனாலும், மிருகஜீவனாலும், வாசலில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாவது ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். ஒரு சகோதரர் என்ற சொன்னார், இதில் கவனிச்சிங்களா, நீ ஆனாலும் குமாரனாலும் குமாரத்தி ஆனாலும் மனைவி இல்லையா? இல்லை. அப்போ அவங்க என்ன வேணால் செய்யலாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவர்கள் இனி இருவராயிராமல் ஒருவராக இருக்காங்க. அந்த நீ என்ற வார்த்தையில் அது அடங்கி இருக்குது. அடுத்த வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்து உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் அந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தி. என்ன காரணம்? என்ன, நாம் வணங்குகிற தேவன் சிருஷ்டிகர்த்தர். எல்லாவற்றையும் உண்டாக்குனதுக்கு ஆதாரம், அடையாளம் அதுதான். நான் சாதாரணவர் கிடையாது, நான் உன்னை உருவாக்கினவர். நீ பார்க்கறது எல்லாவற்றையும் உருவாக்கினவர், காண்கிறவர்களும் காணாதவர்களும் உண்டாக்கினவர் அவர். அதற்கு அடையாளமாக அந்த ஓய்வு நாளை கொடுத்தார். நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய அது ஒரு நாள். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். போதும், 6 நாள் நீ வேலை செய்யலாம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்ன எல்லா பழத்தையும் நீ சாப்பிட்டுக்க, எல்லாம் வேணா சாப்பிடு, ஆனால் அதை மட்டும் நீ சாப்பிடாத.
அந்த தசம பாகன்றது ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் உனக்கு சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் உன் கையில் கொடுக்குறாரு. 9 நீ வச்சுக்க, அந்த 1 எனக்குரியது. அந்த 6 நாளும் நீ செய்ய, அந்த ஒரு நாள் எனக்குரியது, எனக்குன்னு நீ கொடுத்துருது. என்ன நினச்சி எனக்கு ஒன்று கொடுத்துரு, தனியாக வச்சிருது. யாத்ராகமம் 35 அதிகாரம் 2வது வசனம். யாத்ராகமம் 35 அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு இதில்? நீ வேலை செய்ய வேண்டும். நம்ம ஆண்டவர் நம்மளை படைத்தது சும்மா இருக்கிறதுக்காக நம்ம படைக்கலாம். ஆண்டவர் நம்ம உழைக்க வேண்டும் என்பதுக்காக ஆண்டவர் நீ 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7 நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாக இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அதிலே வேலை செய்கிறேன் எவனும் கொலை செய்யப்படக்கூடாது. அப்போ அது பரிசுத்தத்தை பற்றி ஆண்டவர் திருப்பி திருப்பி அது சொல்லுகிறதை பற்றி பார்க்கின்றோம். இந்த 10 கற்பனையில் பார்த்தீங்கன்னா 3ஆம் கற்பனை இருக்குதுங்களா? 3வது கற்பனை, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாய். அவ்வளோதான், அது வீணிலே வழங்காதிருப்பாய்னு போட்டிருக்கு. ஆனால் அதில் ஆராய்ந்து உள்ளே போகும்போது நிறைய எப்படி வீணையில் வழங்குறது, ஆண்டவர் நாமத்தை திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு நான் அநியாயம் பண்ணுறது, இதெல்லாம் அது உள்ளே அடங்கியிருக்குது. அதே போல் அந்த 4வது கற்பனை பார்க்கும்போது கற்பனைகளிலே அதிக வார்த்தைகள் அடங்கினது 4வது கற்பனை. பெருசு வார்த்தைகள்லாம் அதிகம். 4வது கற்பனை பெருசு. அப்போ அதிலே நமக்கு பார்க்க முடிகிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆண்டு கொடுத்திருக்கின்றார். ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த பைபிளில் இந்த ஓய்வு நாள் என்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, 172 முறை எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல சொல்லுங்க, மெய்யாவே மெய்யாவே நான் உனக்கு சொல்லுகிறேன். நிறைய சம்பவங்கள் 2-3 முறைலாம் பார்க்குறோம். அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்போ இந்த ஓய்வு நாளை பற்றி பார்க்கும்போது 172 முறை இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள், ஓய்வு நாள், ஓய்வு நாள். அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்போ அந்த ஓய்வு நாளை நம்ம கை கொள்ளும்போது உண்மையான சிருஷ்டிகர்த்தனை நம்ம வணங்குறோம். அது இல்லாமல் வேறு ஒரு நாளை நம்ம கடைபிடித்தோம்னாக்கா, வேறு ஒரு நாளில் நம்ம தொழுது கொண்டோம்னாக்கா உண்மையான சிருஷ்டிகரை புறக்கணிக்கிறோம். நாம் அறியாமல் இருக்கிறவர்கள், அது வேற. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஓய்வு நாளை பற்றி நான் எதிர்காந்தரமாக இந்த தலைப்பை நான் எடுத்தேன். நமக்கு எல்லாருக்கும் ஓய்வு நாள் தெரிஞ்சது தானே? ஓய்வு நாள் நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது தானே? இந்த சபையில் இருக்க அத்தனை பேருக்கும் ஓய்வு நாள் என்ன எப்படி கடைபிடிக்கணும்னு தெரியும். வேதத்தில் ஆண்டவர் நிறைய முறை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க அங்கேருந்து புறப்பட்டு வந்தப்ப அடுத்த ஜெனரேஷன் யோசுவா காலத்தில் மறுபடியும் ஆண்டவர் திருப்பி சொல்கிறார். அந்த கற்பனை 10 கற்பனை இந்த சீனா மேலே கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வார்த்தை அந்த யாத்திராங்கெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி நிறைய இடத்துல ஓய்வு நாள் கடைப்பிடிக்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் செஞ்சு பாபிலோனுக்கு சிறையாக அடிமையாக்கப்பட்டு கொண்டு போனதுக்கப்புறம் என்னுடைய ஓய்வு நாள் மீறினது நிமித்தம் தான் அவங்களுக்கு இந்த அடி. நிறைய முறை திருப்பி திருப்பி சொல்கிறாரு. நம்ம அப்படியே நாளாகமாக ஆகும்போது பிள்ளைங்களுக்கும் அதோட மகத்துவம் புரியாமல் போயிடும். அதுக்காகத்தான் இந்த நாளில் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு நிறைய முறை. பிள்ளைங்களுக்கெல்லாம் இங்கே தெரிஞ்சு ஓய்வு நாள் எவ்வளோ மகத்துவமானது, எவ்வளவு பரிசுத்தமானது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அது எப்படி கை கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அது எவ்வளோ நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்களான்னு அவர் சொல்கிறார். அப்போ நம்ம அதை கை கொள்ளும்போது அதன் ஆசிரவங்களே நமக்கு ஆண்டவர் கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறார். அதை நினைப்பூட்டுகிறார். சரி, எப்படி ஓய்வு நாள் பரிசுத்தமாக ஆசிரிப்பது? நான் முதல்ல சொன்ன பிரகாரம் ஆசரிப்பாயாகன்னு சொல்லலை, பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார முடிவில் அந்த ஓய்வு நாளெல்லாம் புரிந்து கொண்டவங்க தான், ஓய்வு நாளை நம்ம புரிந்து கொண்டா தான் அதை அனுபவிக்க முடியும். சும்மா வார்த்தை வடிவில் நம்ம பெற்றோர் சொல்லியது, மற்றவங்க சொல்லியது, அதை அந்த ஓய்வு நாள் அப்படி நம்ம யோசித்தோம்னாக்கா அதை நம்ம கடைப்பிடிக்க முடியாது. அது வேறு விதமாக இருக்கும். அந்த ஓய்வு நாள் என்ன என்பது புரிந்து கொண்டால் தான் நம்ம கடைப்பிடிக்க முடியும்.
அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வேலை செஞ்சுட்டு அந்த 7வது நாள் பிரவேசிக்கும் போது பனித்துளிகள்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு திணலில் உள்ள பூந்தொழி வெளியே வர்ற மாதிரி. அப்போ நம்ம ஜெபிக்கும் நிறைய ஜெபத்தெல்லாம் கேட்போம். கர்த்தாவே இந்த ஓய்வு நாங்கள் கரங்கோத்து எங்களை நடத்துங்க. அந்த நாளில் அவர் கரத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த ஓய்வு நாளில் பிரவேசித்து வெளியே வரும்போது அவரோடு பேசுறது, அவரோடு உருவாடுவது, அவரோட மெல்லிய சத்தியத்தை கேட்பது, இதெல்லாம் அந்த நம்ம சிந்தனையிலே நம்ம கடந்து செல்ல வேண்டும். ஓய்வு நாளில் அந்த ஒவ்வொரு நொடியும் அந்த வாரம் வரும்போது வந்து ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள உண்டாகும். விரும்பும் போது நமக்கு உண்டாகும். அதிலே நம்ம கடந்து சென்று வெளியும்போது ஆண்டவரோடு அந்த அந்த ஓய்வு நாளை கடைப்பிடிச்ச அந்த மன திருப்தி இருக்கணும் நமக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னியே, நீ சந்திக்க ஆயத்தப்படு. நான் சிறுவனாக இருக்கும்போது பாண்டிச்சேரியில் போய் படிச்சுட்டு இருந்தேன். பாண்டிச்சேரியில் படிச்சுட்டு நான் வாரம் வெள்ளிக்கிழமை வருவேன். என்னுடைய ஆயம்மா, என் பாட்டி ஜன்னலில் நின்றுட்டு அங்கே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் எப்போ வருவேன் கரெக்டாக அந்த டைமுக்கு வருவேன். ஜன்னல்லேருந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. இப்போ நீங்கள் லிட்வினா கூட வீக்கெண்டு தான் வருது இல்லையா. அவங்க அப்பா அம்மா அது மக வரப்போகுதுன்னு வாஞ்சியாக காத்துட்ருப்பீங்களே அந்த வெள்ளிக்கிழமை இல்லை மற்ற பிள்ளைங்கள்லாம் வேலை முடிஞ்சு வரும்போது, ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது ஆவலோட காத்துட்ருப்பீங்களே. ஆண்டவரும் அப்படி தான் அவருடைய பிள்ளைங்களை அந்த ஓய்வு நாள் ஆண்டவர் சந்திப்பதற்கு ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக நம்ம முகமுகமாக ஒரு முறை நான் பார்க்க போகிறோம். ஒரு நாள் ஆண்டவர் முகமுகமாக தரிசிக்க போகிற ஒரு நாள் உண்டு. ஆனால் அந்த வாரத்தில் இந்த பூமியில் இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு, அவரோடு பேசுவதற்கு ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஓய்வுனா என்ன? ஓய்வுனா சும்மா தூங்குறதா? ரெஸ்ட் தூங்குறதா? அது இல்லை. அந்த ஓய்வை அதில் ஒரு விதமான சந்தோஷம், ஆண்டவரோடு கடந்து செல்கிற ஒரு சந்தோஷம், அது ஒரு அலாதியான இன்பம். அது மனமகிழ்ச்சி நாள் வேதம் சொல்லியது இல்லையா. ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு ராந்தேவு, என்னை சந்திக்கவா. ஒரு பெரிய ஒரு பொலிட்டிஷியன், ஒரு பெரிய ஒரு நபர், உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவர் ஒரு ராந்தேவு கொடுத்தாருனாக்கா, அது இது மக்களும் ராந்தேவு கொடுக்குறாருன்னு வச்சுங்க, அதை போய் அவரை சந்திக்கிறதுக்கு எப்படி போவோம்? கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்லாம் ஒழுங்காக பண்ணிக்கிட்டு அப்படி குளிச்சுட்டு அவரை சந்திக்கிறது அப்படியே ஒரு டென்ஷனாக இருக்கும் இல்லையா. ஆண்டவர் வாரம் நீ சந்திக்கவா. மக்கள் ஒரு வாக்கி சந்திக்கிறதே பெரிய கஷ்டம். சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர் என்னை சந்திக்கவான்னு வாரம் அந்த சந்திக்கும் போது அது வந்து ஆண்டவர் கொடுக்கறதுக்கு இலவசமான ஒரு அப்பாயின்மெண்ட். எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குறாரு. அது மட்டுமல்ல, ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய அற்புதங்களை ஓய்வு நாளில் தான் செஞ்சார். ஓய்வு நாளில் தான் நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். வேதத்தில் நம்ம குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ ஓய்வு நாளில் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் அந்த நாளில் நம்ம வியாதியையும் சுகப்படுத்த வாய்த்தமாக இருக்கிறார். ஆண்டவர் சன்னிதானத்தில் வந்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஓய்வு நாளில் அவர் இருக்கிறார், அருகில் இருக்கிறாரு, நம்மளோட பேச விரும்புகிறார், நம்ம கேட்கும் காரியத்தை கொடுக்கவும் விரும்புகிறார். ஓய்வு நாளில் நிறைய சுகத்தை கொடுத்துருக்கிறார், வியாதியை சுகப்படுத்தியிருக்கிறார். அந்த நாளில் ஆண்டோட சன்னிதானத்தில் வந்து கேட்கும் போது நம்ம சுகப்படுத்தும் ஆயத்தமாக இருக்கிறார். அதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டும். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வச்சு பார்க்கும்போது, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு, நான் அவனை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், வா ஆயத்தப்படுன்றார். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஏசாயா 58:13, என் பர்சனலாகிய ஓய்வு நாள். யாருனால? என்னுடைய நாள். இது என் பர்சனலாகிய ஓய்வு நாள். உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி, உனக்கு நீ விரும்புறது, உனக்கு இஷ்டமானது. நமக்கு இஷ்டமானது எவ்வளோ இருக்குதுங்க? எவ்வளோ இருக்குது நமக்கு இஷ்டமானது இல்லையா? உனக்கு இஷ்டமானது நான் வச்சிரு, கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிரு. உன் காலை வேலைக்கு, காலை வேலைக்குனாக்கா அது வந்து அதுக்கெல்லாம் விட்டு விலகி நீ கடந்து செல்லுன்ற அர்த்தம்.
உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமாதை செய்யாமலும், பேசுறது கூட சொந்த பேச்சை கூட பேசாத. போதும். அப்போ சொந்த பேச்சை கூட பேசாத. நம்ம ஆலயத்தில் ஓய்வு நாளில் நம்ம எத்தனை முறை, எனக்கும் சேர்த்து தான் இந்த பிரசங்கம், எத்தனை முறை நம்ம ஓய்வு நாளில் மதியானத்தில் நிறைய காரியங்கள்லாம் பேசுகிறோம் இல்லையா? ஆனால் சொல்ல உனக்கு சொந்த பேச்சை கூட பேசாத. அப்போ நம்ம வார்த்தைகளில் கூட அந்த நாளில் ஆண்டவர் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்கிறாரு. அது வார்த்தைகளில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லிட்டு பேச்சை பேசாமலே இருந்து அடுத்த வசனம், கர்த்தரில் நீ மனம் மகிழ்ச்சி, அப்படி நீ கை கொள்ளும்போது நீ மனம் மகிழ்ச்சியாக இருப்பாய். அப்போ அந்த ஓய்வு நாளில் சில பேருக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை காலையில் தான் தொடங்கும். சில பேருக்கு ஓய்வு நாள்னாக்கா சனிக்கிழமை காலையில் ஆலயத்துக்கு போகிறது இதுதான் ஓய்வு நாள் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். அந்த மாலை மயங்கும் போது, மாலை சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கும் போது அந்த நொடியிலே துவங்கிடுச்சு. அப்போ அந்த வாரம் முழுவதும் அந்த நினைவு நமக்கு வந்துடணும். ஆனவரே, அந்த எல்லா கற்பனையிலும் பார்த்தீங்கன்னாக்கா செய்யாது, கொலை செய்யாதிருப்ப, இச்சியாதிருப்ப, அப்படி செய்யாதுன்ட்டு எந்த ஒரு கற்பனையில் மட்டும் ஆண்டவர் சொல்லி மறந்துடாத, நினைப்பாயாக. பாவத்தின் நிமித்தம் மனிதன் இயற்கையாக மறந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு, மறந்துடுவான். அதுக்காகத்தான் ஆண்டவர் அதை அந்த ஃபோக்கஸ் பண்ணி நினைப்பாயாக, மறந்துடாத. அந்த ஓய்வு நாள் என்ற எண்ணம் நமக்கு வார தூக்கத்திலே வந்துடணும், ஞாயிற்றுக்கிழமே வந்துடணும். நமக்கு இன்னும் 6 நாள், இன்னும் 5 நாள், இன்னும் 4 நாள், 2 நாள் ஓய்வு நாள், அந்த எண்ணங்க அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போதான் நம்ம கை கொள்ள முடியும். கடைசி ஆமாம் இன்னைக்கு ஓய்வு நாள் தூக்குதில்ல, கடைப்பிடிக்க முடியாது அந்த நினைவுகளை. அதனால தான் ஆண்டவர் நினைப்பாயாக, வாரம் வாரம் நினைச்சுக்கிட்டே இரு, நினைப்பாயாக. வீட்டு காரியங்கள்லாம் சமையல், அது ஓய்வு நாளுக்கு முன்னதாகவே எல்லாத்தையும் முன்னாடி ரெடி பண்ணிடணும் நம்ம சமையல். சில நேரத்தில் சமையல் கொஞ்சம் லேட்டாக, கொஞ்சம் ஓய்வு நாள் தூங்கி முடிச்சிருக்குமா, சமையல் முடிச்சிருக்குமா இல்லையா? முடிந்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் முன்னாடி செஞ்சு முடிச்சிடணும். அந்த நாளில் ரெஸ்ட். பெண்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த நாளில். இல்லை, இந்த ஓய்வு நாள் கடைப்பிடிக்க தொடங்குனதுலேருந்து நீங்களாம் உண்மையை சொல்லுங்கள். இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை அறிந்து கொண்டு கடைப்பிடிக்கிறது தோங்கினதுக்கப்புறம் அந்த சனிக்கிழமையில் எவ்வளோ ரெஸ்ட்டில் இருக்கிறீங்க இல்லையா? அது சந்தோஷம் தானே? எல்லாம் ரெஸ்ட்டில் இருக்கு. ஆண்டவரோடு நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பு. அப்போ கேரளாவில் ஒரு சகோதரி, அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவங்க இப்போலாம் ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லா வீடுகளிலும் ஃப்ரிட்ஜ். நான் சொல்கிறது இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்குது இல்லையா? சமைச்சு நான் நாளைக்கு உள்ளதும் ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம், வச்சு அதை சூடு பண்ணி எல்லாம் நல்லா சாப்பிட்றோம். அப்போல்லாம் ஃப்ரிட்ஜு கிடையாது, ஒரு ஏழை குடும்பம் தான். அந்த அம்மா என்ன செய்வாங்க, சமைச்சு நாளைக்கு உள்ளதும் சமைச்சு வச்சுருவாங்க. அந்த வெயிலுக்கும் அதுக்கும் அந்த சோறு, அந்த சாம்பார் ஒரு நாள் கூட வீணாக போனது இல்லையா? இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதித்து 40 வருஷம் போஷித்த தேவன் மன்னா 6 நாளும் கொட்டுனுச்சு, 7ஆவது நாள் கொட்டல. அந்த அம்மா அந்த காரியத்தை சொல்லி சொன்னாங்க, அனுபவிச்சு சொன்னாங்க. ஓய்வு நாள் கை கொண்டது ஒரு நாள் கூட சாம்பார் வீணாக போனதே இல்லைங்க. அந்த சோறு அழிஞ்சு போனதும் இல்லை, வீணாக போகவும் இல்லை. வெயிலுங்க, நம்ம ஊர் வெயிலும் பயங்கரமான வெயில் இல்லையா? அதை கை கொண்டு முழுமானதோடு கை கொள்றவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வாதத்தை பொழிந்தரல விரும்புகிறார் ஆண்டவர். அதை நாம் அனுபவிக்க வேண்டும். ஓய்வு நாளில் ஆண்டவர் சன்னிதானத்தில் வரும்போது உடைகள், ஆண்டவருக்குன்னு பிரத்யேகமான ட்ரெஸ்ஸு, தனி ட்ரெஸ்ஸு நீங்கள் ஆண்டவருக்கான நீங்கள் வைக்கணும். நீங்கள் அதே ட்ரெஸ் நீங்கள் வெளியே போட்டு அடிக்கிறது, அந்த ட்ரெஸ்ஸோட ஆலயத்துக்கு வர்றதில்ல. ஆண்டவருக்குன்னு பிரத்யேகமான ட்ரெஸ்ஸு ஆயத்தப்படுத்தி நம்ம வைக்கணும்.
அது முன்னதாகவே, ஓய்வு நாளுக்கு முன்னதாகவே நீங்கள் வந்து அயன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். நான் எப்போதும் முன்னாடியே அயன் பண்ணிடுவேன். ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு. ஐயோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு ட்ரெஸ்ஸாக எல்லாம் கசங்கி போன ட்ரெஸ்ஸாக இருக்குது, எப்படி என்ன பண்ண, சரி இந்த ஒரு முறை மாத்திரம் நம்ம அயன் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சேன், இஸ்திரி போட்டு எடுத்து கட்டாருன்னு போட்டேண்ணா. பிசுக்குன்றது இந்த இடத்துல பின்னாடி வந்து அப்படியே பொசிங்கிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸு பின் சைடில் பொசிங்கிடுச்சு. செய்யறதுக்கு மனசே இல்லை, விருப்பம் இல்லை, என்ன வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டேன். அன்னையோட நான் செய்ய இந்த அன்னையிலே நிறுத்திட்டேன். முன்னாடியே நம்ம செஞ்சிடும். அந்த சட்டையை வீணாக போயிடுச்சு. இன்னும் வச்சுருக்கேன், தூக்கி போடல, ஞாபகமாக வச்சுருக்கேன். கோயிலு கூட சில நேரத்தில் போட்டுட்டு வரோம் அந்த ட்ரெஸ்ஸை, ஞாபகமாக வச்சுருக்கேன். முன்னாடியே நீங்கள் ஆயத்தப்படுத்தி ரெடி பண்ணி வச்சிடணும் ஆண்டவருக்கு. அது ஷூலாம் பாலிஷ் பண்ணி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடணும். எல்லா காரியங்களும் முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். பெட்ரோல் வந்து முன்னாடியே போட்டுருவேன். சனிக்கிழமை வாரத்திலே போட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன். காரில் போடுறது. ஒரு நாள் மறந்துட்டேன் நான். ஐயோ, ஒரு 1/4 டேங்க்கு கீழே இருக்குது. எனக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லை. இது வரைக்கும் நான் முன்னாடியே போட்டுருவேன், மறந்துட்டேன். அப்போ நான் மிலானில் இருந்தேன். மிலான்லேருந்து சர்சலுக்கு வர்றது 80 கிலோமீட்டர் தாண்டி வரணும். எனக்கு போடவும் விருப்பம் இல்லை. ஒரு வைராக்கியம் வந்துச்சு, நான் போடக்கூடாது, வைராக்கியமாக இருந்தேன். சரி பார்த்துக்குவோம் சொல்லிட்டு போயிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து நெருங்கிட்டு அப்படியே பெட்ரோல் இறங்கிட்டு கிட்ட வந்துருச்சு. வீட்டுக்கிட்ட வரேன். ரிசர்வில் வந்து, ஆண்டவரே வழியில் என்னை பாதுகாத்தெல்லாம் போட விருப்பம் இல்லை கடவுளே. போடுறது அந்த சூழ்நிலையில் போடுறது ஒரு வேலை நம்ம மனசு திருப்திப்படுத்திக்கலாம். நான் போட விருப்பம் இல்லை, தயவுசெய்து என்னை ஆசீர்வதிச்சு, என்னை மன்னிச்செல்லாம் மறந்துட்டேன், நான் போட விருப்பம் இல்லை, எனக்கு காத்து நடத்துங்க சொல்லலாம். கரெக்டாக வீட்டுக்கிட்ட நெருங்குறேன், ரிசர்வில் வந்து விடுவது. அதில் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்த்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாவற்றும் பெட்ரோல் போடுறதா இருந்தாலும் சரி, ஆயத்தப்படுத்துக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமை, அந்த கனம் நம்ம உள்ளத்தில் எப்போதும் இருக்கணும். முன்னாடியே நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும். முடிந்த பிரயாண காரியங்கள்லாம் அந்த ஓய்வு நாளில் முன்னாடியே தான் நம்ம ஆயத்தை ரெடி பண்ணோம். அந்த ஓய்வு நாளில் நம்ம பிரயாணம் பண்ணக்கூடாது. அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வளரும்போது பல பிரயாணங்களுக்கெல்லாம் நீங்கள் சூழ்நிலைக்கு வரும். அதெல்லாம் நீங்கள் நினைவில் கொண்டு அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும், அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது மனதில் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த ஓய்வு நாளில் நம்ம சொந்த காரியங்கள் செய்கிறது, டிவியை பார்க்குறது, செய்தி கேட்கிறது, வேறு காரியங்கள் செய்கிறது, எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி முன்னாடியே நிறுத்தி வச்சிடணும். நம்ம அதுக்கும் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஏன் சில வீடுங்களில் 24 hours டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம முன்னாடி அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ அந்த ஓய்வு நாள்ன்றது அந்த எண்ணம், என்னடா அது எப்படா ஓய்வு நாள் முடியும்னு காத்துட்ருக்க, அந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது. வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமோஸ் 8. ம் 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 ஓய்வு நாள் எப்படா முடியும்? அந்த ஓய்வு நாள் புரிஞ்சிக்கலனாக்கா ஓய்வு நாள் எப்படா முடியும்னு காத்துட்ருப்போம். ஆண்டவர் சார் இது சொல்லிக்கிறவர்களே, இதை கேளு, இந்த பிரசங்கத்தை கேளுங்க. ஓய்வு நாள் எப்போ முடியும்னு காத்துட்டு ஒரு வேளை அந்த எண்ணங்கள் இருந்ததுனாக்கா, இந்த பிரசங்கத்தின் மூலிமா ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிறதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும். ஓய்வு நாள் என்ன நம்ம புரியலனாக்கா அது நமக்கு பெரிய பாரமாக இருக்கும். ஓய்வு நாள் நம்ம முழுமையாக புரிந்து கொள்ளனாக்கா அது பெரிய பாரமாக இருக்கும் நமக்கு. அது புரிந்து கொண்டோம்னாக்கா அது மனமகிழ்ச்சியாக இருக்கும். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அது நம்ம மனமகிழ்ச்சியாக ஆகும். படிப்பு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் கூட. அந்த படிப்பு கூட நம்ம வந்து ஓய்வு நாள் எப்படா முடியும்னு சொல்லிட்டு கடனை முடிஞ்சதும் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எக்ஸாமாக இருக்குது,
அப்படிலாம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கூட எக்ஸாமாக ஆண்டவர் வெற்றியை தருவார். அந்த ஓய்வு நாளில் நம்ம அதை கடைப்பிடிக்கணும். ஓய்வு நாளில் படிப்பு விஷயத்தில் உங்களுக்கு படித்து கொண்டிருக்க பிள்ளைங்கள்னு இருக்கிறீங்க, அந்த ஓய்வு நாளில் வெள்ளிக்கிழமை சாயந்தரத்தில் நமக்கு பிள்ளைங்களுக்கு சில வேளை எக்ஸாம் வரும், சில நேரத்தில் கிளாஸ் வரும். சனிக்கிழமை ஓய்வு நாளில் கிளாஸ் எக்ஸாமாக இருந்ததுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். சில நேரத்தில் வெள்ளிக்கிழமை சாயந்தரமும் நமக்கு வந்துடுது. ஆண்டவருக்காக இது பண்ணணும். நம்ம முடிந்த வரை போய் பேசணும். போதகர் மூலயமா நீங்கள் போய் முயற்சி பண்ணலாம், நீங்கள் போய் பேசலாம். அந்த ஓய்வு நாள் அந்த சனிக்கிழமை அது ஒரு நிமிஷம் கூட நம்ம அதில் நம்ம நிற்கக்கூடாது. அது ஆண்டவருக்குரிய நாள். அப்போ அந்த எக்ஸாமாக இருந்ததுன்னா ஆண்டவருக்காக நம்ம தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்கணும். அந்த சனிக்கிழமையில் நமக்கு படிப்பு எக்ஸாம் இருந்துச்சுன்னா ஆண்டவருக்காக தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்கணும். அதெல்லாம் புரிந்து கொண்டால் தான் நம்ம செய்ய முடியும். வேலூரில் ஒரு போதகர், அவர் தன்னுடைய மகனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவர் அந்த பையன் ஒரு பெரிய வாலிப வயது வரும்போது இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கறதுக்கு ரொம்ப ஊர்லலாம் தெரியுமில்ல, எவ்வளோ லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணும் படிக்கிறதுக்கெலாம். அவர் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு போதகருக்கு சம்பளமும் கம்மி தான். ஊரில் உள்ள போதகர்கள்லாம் சம்பளம் ரொம்ப கம்மி. அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு அந்த பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருச்சு. கிடைச்சி அவன் படிக்க துவக்கிட்டான். படித்து முடியும் போது எக்ஸாமை சனிக்கிழமை வச்சுட்டாங்க. என்ன செய்யறது? எத்தனையோ வருஷம் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசு. அப்போ அந்த போதகர், நான் பட்ட கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும், என்னோடய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும், அவர் பார்த்துக்குவார், நீ போய் செய்யன்னு சொல்லிட்டு அவன் எக்ஸாமை செய்ய சொல்லிட்டார். அந்த பையன் செஞ்சு பாஸ் பண்ணிட்டான், ஜெயிச்சிட்டான், டிப்ளமா கிடச்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் வேலை கிடைக்கவே இல்லை. கிடைக்கவே இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு அந்த விதமான சூழ்நிலை நீங்கள் மனசில் சாக்கு போக்கு சொல்லிவிட்டு ஏதாவது சில வேளை பெற்றோர்கள் கூட நமக்கு சொல்லிடலாம். அது தகப்பன் தான் சொன்னார், போதகர் அந்த தகப்பன் தான் பிள்ளைக்கு சொன்னார், என்னோட சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை பெற்றோரில் கூட பலவீனத்தில் ஒரு வார்த்தையை தான் சொல்லிடலாம், பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னு. நீங்கள் உறுதியாக இருக்கணும். அந்த பையன் உறுதியாக இல்லாததுனால கடைசியில் அவ்வளோ இன்ஜினியரிங் பட்ட படிப்பு முடித்தவன் கடைசியில் எல்கேஜி ஸ்கூலில், சாதாரண சின்ன ஸ்கூலில், எல்லாமே தெரில, சாதாரண ஸ்கூலில் தான் அவனுக்கு டீச்சரை வேலை கிடச்சிச்சு. எத்தனையோ வருஷம் அதில் தான் இருக்கிறான். இப்போ எப்படின்னு தெரில, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். படித்த ஆண்டவர் கற்பனை மீறி நடந்து டிப்ளமோ பெறலாம். நீங்கள் நினச்சிக்க கூடாது, ஆண்டவர் என் கூட இல்லைன்னா ஆண்டவர் கோமா இருந்ததுனாக்கா டிப்ளமோ கிடச்சிருக்கேன், ஜெயிச்சிருக்க மாட்டேன், எக்ஸாம் பசே பண்ணியிருக்க மாட்டேன், நான் பசே பண்ணேன், அதனால ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால தான் நான் பசே பண்ணேன். அப்படி தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. கிடைக்கும். அவர்கள் கேட்டதை அவர்கள் கொடுத்தார். வசனம் இருக்குது, இஸ்ரேல் ஜனங்க கறிவன அலைஞ்சாங்க. அவர்கள் கேட்டதை அவர்கள் கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பாறுதல் இல்லாமல் போயிடுச்சான். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் கேட்கும்போது கிடைக்கலாம். இது ஆண்டவர் என் கூட இல்லைன்னா ஃபெயில் ஆகிருப்பானே, ஆண்டவர் இருக்கிறதுனால தான் நான் பாஸ் பண்ணேன், அப்படி தப்பு கணக்கு போடுறாங்க. கிடைக்கும். ஆனால் அது பிறகு அதன் ஆசீர்வாதம் இல்லாமல் போகும். ஆசீர்வாதத்தை இழந்து போயிங்க. இதை நம்ம மறந்துடக்கூடாது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது, ஆண்டவருக்கு முதல் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன். ஆண்டவரை நம்ம மரியாதை கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை கனப்படுத்துகிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ எப்படா ஓய்வு நாள் முடியுது அந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம இருக்கக்கூடாது.
இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் ஃபுட்பால் வருது. கூப் தி மோந்து வருது இல்லை, கூப் தி மோந்து வருது. அந்த வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த அந்த ஃபுட்பால் இன்றைக்கி ஃப்ரான்ஸ், இன்றைக்கி போர்ச்சுகல், இன்றைக்கி அது இது என்ன, எப்படா ஓய்வு நாள் முடியும், சனிக்காம நம்ம ரொம்ப பிடிச்ச மேட்ச் இருக்குல்ல, இன்றைக்கி பிடிச்ச எக்கிப்பு விளையாடுது, எப்படா ஓய்வு நாள் முடியும். அதை ரெக்கார்டிங் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இந்த காலத்தில் எவ்வளோ வழிமுறைகள் யூடியூப் போனால் அதில் பார்த்துக்கலாம். என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவருக்காக தியாகம் செய்ய நம்ம ஆயத்தமாக இருக்கும். எப்பேற்பட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே மொக்கான தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்காங்க தேவை. அது அடுத்தது தான் எனக்கு. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவர் நீதியும், பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுப்பேன். எல்லாவற்றையும் டபுளாக அவனுக்கு கொடுப்பேன், கூடவே கொடுப்பேன் நான். அதை நம்ம அனுபவிக்கணும். எப்படா ஓய்வு நாள் முடியுது, ஃபோனில் நோண்டுறதுக்கு, ஃபோனில் நமக்கு இஷ்டமானது செய்கிறதுக்கு. நெகேமியா 13:19 ஆண்டவர் சொல்கிறார். நெகேமியா 13:19. நெகேமியா 13:13-19. ஆகையான ஓய்வு நாளுக்கு முன்னே வாசலிலே மாலை மயங்கும் போது கதவு பூட்டிடணும். உன்னுடைய இதய வாசல், உன்னோட வீட்டில் எது எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பூருதோ அதெல்லாம் மூடி வச்சிடணும், பூட்டிடணும். ஓய்வு நாள் முடிகிற மட்டும் அதை நீ திறக்கக்கூடாது. அந்த சனிக்கிழமை ஓய்வு நாளில் ஃபோனை உட்காந்து நமக்கு இஷ்டமானது நோண்டுறது, நமக்கு இஷ்டமானது பார்க்கறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, கதவை பூட்டிடு, உன் ஃபோனை பூட்டி வச்சிரு, அது உள்ளே வர விடாத, அது முடிகிற வரைக்கும் திறக்காத. வேண்டும் என்று கட்டளையிட்டு ஓய்வு நாள் ஒரு சுமையம் உள்ளே வரக்கூடாது, எந்த சுமையம் வீட்டுக்குள்ளே வர இடம் கொடுக்காத. சரி, இந்த அமெரிக்காவில் ஒரு சமீபத்தில் ஒரு பொலிட்டிஷியன் ஒருத்தர் சுட்டு கொண்டாங்க தெரியுமா, சார்லி கிர்க்குன்ட்டு. அவரோட சாட்சியெல்லாம் நான் கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு செவன்த் அட்வென்டிஸ்ட் சபையை சார்ந்தவர் அல்ல, இருந்தாலும் ஓய்வு நாளை புரிந்து கொண்டு, ஓய்வு நாளின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு ஓய்வு நாள் கடைப்பிடித்த ஒரு மனிதன், அவரோட சாட்சி சொல்லிக்க. அவர் AB3 ABN நல்ல நம்ம அட்வென்டிஸ்ட் சேனல்லாம் அவர் கூட்டு இன்டர்வியூலாம் எடுத்துருக்குறாங்க. அவர் சொல்கிறார், அந்த ஓய்வு நாளில் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயந்தரமே நான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருவேன். எவ்வளோ பெரிய பொலிட்டிஷியன் தெரியுமா அவர், மிகப்பெரிய ஒரு மனிதன். அவருக்கு எவ்வளோ ஃபோன் வரும், ட்ரம்ப் கூட அவருக்கு ஃபோன் அடிச்சு கூட பேசுவார். வெள்ளிக்கிழமை நான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருவேன். சனிக்கிழமை சாயந்தரம் ஓய்வு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஃபோனை ஆன் பண்ணுவேன். சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்குள்ளே இருந்து உண்மையான சபையில் இருக்கிற நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும். ஜாதிகளே இவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க, நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். இது சாதாரணமாக இந்த சனிக்கிழமை இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே போய் விட்டுட்டு போயிடுறது இல்லை. வாழ்க்கையில் அப்பியாசிக்க தீர்மானிக்கணும். வாழ்க்கையில் வாலிப பிள்ளைங்க, நீங்கள் இந்த வயதில் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தான் வாழ்நாள் முழுதும் உங்களை நிலைக்க வைக்கும். யோசேப்பு ஆண்டவர் சன்னிதானத்தில் அவர் அடிமையாக கொண்டு போகிற அவர் எடுத்த தீர்மானங்கள் தான் அவர் கொண்டு போய் உயர்ந்த இடத்துல உட்கார வச்சிச்சு. இந்த வயதில் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் வாழ்நாள் முழுதும் உங்களை நிலைக்க வைக்கும். ஓய்வு நாள் கடைப்பிடிக்கிறது மாத்திரம் புரிந்து கொண்டு நீங்கள் அனுபவிக்க வேண்டும், ரொம்ப முக்கியமானது. நம்ம ஓய்வு நாள் கடைப்பிடிக்கிறது வித்தியாசமானது. யூதரங்களை எப்படி தெரியுமா கடைப்பிடிப்பாங்க ஓய்வு நாளில் அந்த வெள்ளிக்கிழமை வரும்போது நம்ம கேலண்டர், நம்ம இப்போ ஓய்வு நாள் இந்த இதில் குஷேத் சொலைன்னு பார்ப்போம். குஷேத் சொலை ஜிசித்தர் செத் தேங்க்யூ. அவ்வளோ யூதர் கேலண்டர் எப்படி தெரியுமா, என்னோட ஒருத்தன் வேலை செஞ்சான் ஒரு நண்பன். அவன் ஷீஃப், அவன் சொன்னான் ஓய்வு நாள் கடைப்பிடிக்கிறான் அவன். அப்போ அவன் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவான் ஷபாத் சாலம், நானும் அவன் ஷபாத் சாலம் சொல்லுவான். அவன் பேசியிருப்பான். அவன் சொன்னான், இன்னைக்கு ஓய்வு நாள்
5:50 அப்படின்னு சொல்லுவான். 5:50 4:50ன்னுவான். என்ன சொல்கிற நீ? 5:50 குஷேத் சொலையப்பாரா, அது உங்களுக்கு. எங்கள் யூத காலண்டரில் 1 மணி நேரம் முன்னாடி, 1 மணி நேரம் முன்னாடி அவங்க யூதர் அவங்களுக்குன்னு ஒரு கேலண்டர் வச்சுருக்குறாங்க. டைமிங்கு, ஓய்வு நாள் டைமிங்கு. நம்ம டைமிங் கூட ஓய்வு நாள் குஷேத் சொல்லலாம் இது பிளானிங்கில் போடுறோம் இல்லையா, அது நம்ம பழக்கம். அவங்களுக்கு 1 மணி நேரம் முன்னாடி 5:50னாக்கா 4:50 அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடியே ஆண்டவரை சந்திக்க, தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. முன்னாடியே ரெடி பண்ணிடு. மனதளவில் சரீரம் அளவில் உன்னுடைய எல்லா காரியங்களும் ஆயத்தப்படு. ஆண்டவர் சரி என்னை சந்திக்க ஆயத்தப்படு. அதே மாதிரி முடியும் போது கூட சரி 1 மணி நேரம் முன்னாடி தூக்கிட்டாங்க, 1 மணி நேரம் முன்னாடி முடிச்சிருவாங்கன்னு நினச்சிக்காதீங்க. 1 மணி நேரம் லேட்டாக தான் முடிப்பாங்க. அம்மையார் சொல்கிறாங்க, ஐயோ அந்த நாள் முடியுத, அந்த நாள் கடந்து போத, ஐயோ சீக்கிரம் முடியுத, அப்படி ஒரு எண்ணம் வரணுமா நமக்கு. அந்த நாள் கடந்து சீக்கிரம் போகுதுன்னு சொல்ல அப்படி ஒரு யோசனை வரணுமா நமக்கு. நேரம் ஓடிட்டு இருக்குது. அப்போ என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஓய்வு நாளில் சில வேலை என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது, சில வேலை இப்போ நம்ம மத்தியானத்தில் நம்ம இங்கேயே இருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம எங்கேயோ ஊருக்கு போகிறீங்க, அந்த ஓய்வு நாளில் ஆலயம் இல்லை, அங்கே ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை நம்ம ஒரு இயற்கை வனத்துக்கு போகலாம். அங்கே போகும்போது நம்ம யோசிக்க வைக்கும், ஆண்டவருடைய மகத்துவமான கிரியைகளை கண்டு நம்ம ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரை தோத்தரிக்கலாம். அது எல்லாத்தையும் பார்க்க, ஒரு பூக்களை பார்க்கும்போது எப்படி அந்த பூ எங்கே இருந்துச்சு முதல்ல, அது பூத்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு, அதெல்லாம் நம்மளை சிந்திக்க. ஆண்டவர் எவ்வளோ அருமையாக படிச்சிருக்காரு, எவ்வளோ அழகாக படிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நம்மளை சிந்தித்து இயற்கை காரியங்களில் நம்ம செய்யலாம். ஊழியத்துக்கு போகலாம், மருத்துவமனைக்கில் வியாதியஸ்தரில் போய் நம்ம பார்த்து அவங்களுக்கு ஆஜீவிக்கலாம். சபை விசுவாசிங்க வர முடியாத வயதானவங்க இருக்கலாம், அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஆஜீவிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஓய்வு நாளில் நிறைய காரியங்களுக்கு செய்யலாம். சில வேளையில் நம்ம ஓய்வு நாளில் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலை நமக்கு உண்டாகலாம். நம்மலாம் இப்போல்லாம் இங்கெல்லாம் ஃப்ரான்ஸ்லலாம் வேறு, நம்ம வாழ்க்கையை வேறு விதமான வாழ்க்கை. சில நேரத்தில் சனிக்கிழமை திடீர்னு எங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வந்துவிடுவாங்க. திடீர்னு சனிக்கிழமை நம்ம ஊரெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்து வாசலில் வந்து நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? திடீர்னு வாசலில் வந்து நிற்பாங்க. ஏன்னா எப்போ வந்தீங்க அப்படின்னு. திடீர்னு சனிக்கிழமை வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, போயிட்டு நாளைக்கு வாங்க சொல்லுவீங்களா? உங்கள் சித்தப்பா வர்றாரு, மாமா வர்றாரு, போயிட்டு நாளைக்கு வா, எனக்கு ஓய்வு நாள், சமைச்சிட்டுலாம் அங்கே போய் எங்கே சாப்பிட்டு நாளைக்கு வா இல்லையா? அப்போ அந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் சொல்லிடணும், சொல்லி தெரிய வைக்கணும், நாங்கள் ஓய்வு நாள் கடைப்பிடிக்கிறோம், எங்களுடைய கொள்கை இது, அடுத்த முறை அவாய்ட் பண்ணிக்க நம்ம சொல்லிடணும். இல்லாட்டி தொடர்ந்து சனிக்கிழமையில வந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க, அது ஆண்டவரை அவமதிக்கிற மாதிரி இருப்போம். சில நிலையில் நம்ம வேலை செய்கிற காரியங்களில் கூட அந்த ஓய்வு நாளில் முக்கியத்துவம் ஆண்டவர் நம்ம கொடுக்கும்போது, அந்த ஓய்வு நாளில் எல்லா காரியங்களும் நம்ம ஆண்டவருக்காக தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்கணும். மருத்துவ ரீதியால் நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம நிறையா பேரெல்லாம் நர்ஸுக்காக போவாங்க, டாக்டருக்காக போவாங்க, மருத்துவமனையில் வேலை செய்ய போகிறவங்களாம் உண்டு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அது பாவமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா வியாதியஸ்தில் சுகப்படுத்துறது. ஆனால் அந்த சுகப்படுத்துகிற அந்த காரியங்களிலே அந்த நாளில் நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையா, அந்த நாளைக்கு சம்பாதிக்கிற அந்த நாளில் அந்த பணத்தை ஆண்டவருக்காக கொடுப்பாங்க சில பேர். அது நம்மளுடைய மனசாட்சி. அந்த நாளில் அந்த சம்பாத்தியத்தை ஆண்டவருக்காக கொடுப்பாங்க சில காரியங்கள். சரி, ஆகாரத்தை பற்றி பார்க்கும்போது இந்த நாட்டில் சூடு பண்ணி நம்ம சாப்பிட்றோம் சார். அது ஏன் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது அந்த நெருப்புலாம் நீ ஊற்றக்கூடாது, நீங்கள் மிக்ரோன் செய்கிறீங்களே, மிக்ரோன் ஆன் பண்ணி அதுலேயும் நெருப்பு தான், ஸ்பார்க்கெலாம் வருது. ஆனால் இந்த நாட்டு சூழ்நிலை, இப்போ நான் ஷூ போட்டுட்டு பிரசங்கம் பண்ணுறேன், இந்த வெறும் காலோட குளிரில் நிற்கிறது கஷ்டம். சில காரியங்களில் அந்தந்த சூழ்நிலையில் உண்டு. திடீர்னு பிள்ளைங்க நோவா போயிட்டாங்க, இல்லை நம்மளே நோவா போயிட்டோம், சரி நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்படி இல்லை முடியாத பட்சத்தில் அந்த மருத்துவமனைக்கு போகிறதோ
நம்ம ஃபார்மாசிக்கு போகிறது அது பாவம் இல்லை. அப்போ அந்த சில காரியங்களை நம்ம நம்ம புரிந்து நம்மளோட மனசாட்சியில் நம்ம உணர்த்ததை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மார்க் ஃபின்லி பாஸ்டர், அவர் வாலிப வயதாக இருக்கும்போது அவர் பாஸ்கெட் பால்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அவர் ஞானஸ்நானம் எடுக்கிற டைமில் ரொம்ப போராட்டத்தில் இருந்திருக்கிறார். அவர் கேமு ஒரு பெரிய ஒரு கேமில் அவர் இப்போ விளாட்ற காரியங்களை வந்துருச்சு. அது சனிக்காம வச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப பிரியமானவர், எல்லாம் விளையாடக்கூடியவர். ஞானஸ்நானம் எடுக்க போகிறாரு, என்ன செய்கிறது? சனிக்கிழமை வந்துருச்சு. ஐயோ, அவர் போய் பேசுகிறேங்க, யார்கிட்ட பேசு, என்ன செய்யறதுன்னா ஒரு போராட்டத்தில் இருக்கார். அப்போ ஒரு போதகர்கிட்ட போய் கேட்டார். அவர் சனிக்கிழமை வந்துருச்சு, நான் இன்றைக்கி மட்டும் விளாண்டுருக்கலாமா எப்படி அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த போதகர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்து உன்னுடைய நிலையில் இருந்தால் என்ன செஞ்சுருப்பார்? அவ்வளோதான் கேட்டாராம். உன் இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்திருந்தாருன்னா என்ன செஞ்சுருப்பார்? பசங்க நிச்சயமாக விளாண்டுருக்க மாட்டார். அப்போ அதே செய்ய அரசர், அன்னைக்கு நான் தியாகம் பண்ணேன், ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுத்தேன், ஞானமாக எடுத்தேன். இன்றைக்கி 100-150 நாடுகளுக்கு போய் நான் ஊழியம் செஞ்சுருக்கேன். அவர் பிரயாணப்பட்டு போகாத நாடுகளில் அவ்வளோ நாடுகளுக்கு போய் எத்தனையோ பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க. அவர் பிரசங்கத்தில் ரஷ்யாவில் போய் பெரிய ஸ்டேடியத்தில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. எத்தனையோ ஆத்துமாக்கள் அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக. அன்னைக்கு மட்டும் ஒரு தவறான தீர்மானம் எடுத்து போயிருந்தாருனாக்கா அவர் வாழ்க்கை வேறு விதமாக போயிருக்கும். நம்ம ஒரு சின்ன காரியத்தில் விட்டு கொடுத்தோன்னு வச்சுங்க, ஓய்வு நாள் காரியத்தில் இந்த ஒரு முறை பரவாயில்ல, அப்படி இடம் கொடுத்த அடுத்த பெரிய பாவத்துக்கு வழி பிறக்கும், வழி திறக்க செய்யும். அது நாளடையில் அப்படியே பாவம் வளர்ந்து 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 வேறு விதமாக நம்ம கொண்டு போய் அழிச்சிடும். நம்ம சின்ன காரியத்தில் உறுதியான தீர்மானம் எடுக்கும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் அந்த 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை தொடர்ந்து படித்து பார்க்கும்போது, ஓய்வு நாளை மனம் மகிழ்ச்சி நாள் என்றும், அந்த நாள் என்ன? மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி அது மகிமையாக எண்ணுவாயானால், மனமகிழ்ச்சி நாள்னு சொல்லி அது மகிமையா நீ என்ன? யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பான். அது என்னங்க யாக்கோபின் சுதந்திரம்? யாக்கோபு வெறும் கையும் கோலுமா போனார், தடி கோலோட போனார். வேதநாதன் சொல்லி திரும்பி வரும்போது பரிவாரத்தோடு வந்தார். ஆடு மாடு கழுத ஒட்டகம் பிள்ளைங்க, 13 பிள்ளைங்க, வேலைக்காரிங்க, எவ்வளோ ஆசிரம் பரிவாரத்தோடு வெறுமையாக போன மனுஷன். அவ்வளோ யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இது உதாரணமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஓய்வு நாள் கை கொள்ளும் பொழுது யாக்கோபை நான் ஆசீர்வதிச்சேன் இல்லையா, அதே போல் ஒன்னே நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. இது சாதாரணமாக அவர் சொல்லல, அவரோட வாய் சொன்னிச்சான். அதுங்க அவர் வாயிலேருந்து புறப்பட்ட வார்த்தை, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிடுச்சு. அவர் சொன்னால் மனம் மாறுகிற மனுஷன் அல்ல அவர். அவர் சொன்னால் செய்வார். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நிச்சயமாக செய்வார், நம்ம மறக்க முடியாது. நம்ம ஓய்வு நாள் நம்ம கடைப்பிடிக்கிறது நம்ம வேறு விதமாக கடைப்பிடிக்கிறோம். ஒரு அட்வென்டிஸ்ட் பாஸ்டர், கொஞ்சம் நேரம் தாமதமாக என்னை மன்னிக்கும், ஏன்னா முக்கியமான பிரசங்கம் இது. ஓய்வு நாளை பசிச்சிச்சுனாக்கா கொஞ்சம் பொறுத்துங்க. ஒரு போதகர், அட்வென்டிஸ்ட் போதகர், அந்த போதகர் நம்ம ஏற்கனவே நம்ம யூதர்களை பார்க்கும்போது நம்ம அவங்கள போல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது உண்டு. நாங்களும் உங்களை மாதிரி தான், நீங்கள் ஃபிசிக்குமாக நீங்கள் யூதராக இருக்கீங்க, நாங்கள் ஸ்பிரிச்சுவலுமாக யூதர் அப்படின்னா நம்ம வருது இல்லையா. நம்ம சாஸ்திரம் இருக்கும்போது நிறைய யூதர்கள்லாம் பார்க்க நான் பேசியிருக்கேன் சில பேர்கிட்ட. ஒரு போதகர் ஒரு யூதனை பார்த்து சொன்னார், நாங்களும் ஓய்வு நாள் கடைப்பிடிக்கிறாங்க, நாங்களும் உங்களை மாதிரி தான் ஓய்வு நாள் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னாரு. அப்போ அவர் என்னத்தமா சொன்னார், நீங்கள் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறீங்க, நாங்கள் ஓய்வு நாளை கொண்டாடுறோம். வி ஆர் செலிப்ரேட்டிங். நாங்கள் ஓய்வு நாளை கொண்டாடுறோம், நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. உண்மை, அது என்னை சிந்திக்க வச்சிச்சு. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி அது மகிமையாக எண்ணுவாயானால்,
அது ஒரு சந்தோஷமான ஒரு விழா மாதிரி. ஆண்டவரை சந்திக்கிறனால ஒரு விழா, மகிழ்ச்சி. அந்த நாளில் அவரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறாங்க. யூதருங்க அவங்க வீட்டில் எப்படி தெரியுமா கொண்டாடுவாங்க? சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரும்போது மெழுகுபத்திலாம் ஏற்றி வைப்பாங்க. மெழுகுபத்திலாம் ஒளி வீட்டுக்குள்ளே வருது. ஆண்டவர் அந்த நாளில் நம்ம சந்திக்க வருகிறார். அவர் நம்மளோடு பேச வருகிறார். மெழுகுபத்தி ஏற்றி வச்சு ஃபேமிலியாக எல்லாரும் வந்துடுவாங்க. அந்த குடும்பத்தால் யாரும் பிள்ளைங்களாம் வளர்ந்து வெளியே போயிருந்தாலும் கூட அந்த வெள்ளிக்கிழமை வந்துடுவாங்க. அப்பா அம்மாவோட அந்த குடும்பத்தோடு அங்கே வந்து சாப்பிடுவாங்க. வந்து மகிழ்ச்சியாக அந்த சந்தோஷமாக அப்போ பிட்டு சாப்பிடுவாங்க. அப்போ அந்த தகப்பன் அந்த ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய தலையிலையும் கையை வச்சு ஆசீர்வதிப்பார். அந்த தகப்பன் ஒவ்வொரு தகப்பனுடைய வேலை அது. ஓய்வு நாளில் ஒவ்வொரு தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைங்களும் அந்த நாளில் வரும்போது தலையில் கையை வச்சு ஆசீர்வதிப்பாராம். அவங்களுக்கு அது ஒரு ஃபேக்ட். நமக்கும் அப்படி இருக்கணும். அதனால் அது மன மகிழ்ச்சி நாள் என்று சொல்லி மகிமையாக எண்ணுவாயானால் கடைப்பிடிக்கிறது. என் அப்பா அம்மா சொன்னாங்க, நான் அப்படி பிடிச்சேன், 7th டே இப்படி தான், அது இல்லை. என்ன ஓய்வு நாள் என்னன்னு புரிஞ்சாதான் நான் அதை கடைப்பிடிக்க முடியும். அது நான் புரியலன்னா எனக்கு பாரமாக இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் ஓய்வு நாளுக்காக வேலை விட்ட காரியங்கள், ஓய்வு நாளுக்காக செய்த காரியங்கள், ஓய்வு நாளை கடைப்பிடித்ததுனால நிறையா இருக்குது. நான் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. எவ்வளவு ஆசீர்வதிச்சு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. அதெல்லாம் நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது எப்படி நான் ஆரம்பத்தில் நான் கஷ்டப்பட்டு வேலை காரியங்கள்லாம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஆண்டவர் இந்த உயர்ந்த நிலைமையில் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருனாக்கா உண்மையிலே ஆண்டவர் நல்லவர். புழுதியில் இருந்த என்னை கொண்டு வந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அது திரும்பி பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்குது. அமெரிக்காவில் ஒரு போஸ்ட்மேன் ஒருத்தன், கத்தோலிக். அந்த போஸ்ட்மேன் வந்து சனிக்கிழமெல்லாம் முக்கியமான நாள் அந்த மெயில் இது கொண்டு டிஸ்பேச் பண்ணுறது, லிவரைசம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அந்த சனிக்கிழமையில் அவருக்கு தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கிறார். அவருக்கு எப்படியோ அட்வென்ட் சத்தியத்தை பற்றி யாரோ சொல்லி அந்த சத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு ஒரு மனைவி குடும்ப பிள்ளைங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க தக்கிட்டாங்க. அப்போ இனிமேலாம் நம்ம ஓய்வு நாளில் நம்ம இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மேன் என்ன செஞ்சார், தீர்மானம் பண்ணார். போய் மேல் அதிகாரிகிட்ட போய் பேசினார். பேசி அவர் போய் கேட்டப்ப அவர் சொன்னார், அதெல்லாம் கொடுக்க முடியாது, சனிக்கிழமை நீ எல்லாம் சைன் பண்ணி தானே எல்லாம் வேலையில் எடுத்த, இதுக்கு மேலே நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு அனுப்பிட்டாங்க. திரும்பி மறுவாரம் போய் பார்த்தாரு. நீ வந்து இந்தமாரி வேலை செய்ய மாட்டேன் செஞ்சுட்டே இருக்கிறியா, நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ண விரும்பலை, உன்னை வேலையை விட்டு நான் தூக்க விரும்பலை, யோசனை பண்ணு, நீ இப்படி ஜாக்கிரதை போன அனுப்பி விட்டார். திரும்பி வீட்டுக்கு போய் ஜெபம் செஞ்சார், ஆண்டவரோட ஜெபிச்சார். அவங்க மனைவி அவங்களுக்கு உற்சாகம் கொடுத்தாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பக்க பலம் இருக்கணும், அப்போ தான் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். மனைவி ஸ்ட்ராங்காக இல்லைனாக்கா கணவன் விழுவதுக்கு வாய்ப்பு உண்டு, கணவன் ஸ்ட்ராங்காக இல்லைனாக்கா மனைவி விழுவதுக்கு வாய்ப்பு உண்டு. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிள்ளைகளுக்கு பெற்றோர் உற்சாகப்படுத்தணும். இப்படி குடும்பத்தில் ஒரு ஒரு இது பண்ணும்போது தான் ஜெயிக்க முடியும். அப்போ அவங்க மனைவி என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் நம்மளோடு இருக்க, பயப்படாத, தைரியமாக போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உற்சாகப்படுத்தினாங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன இருந்த லீவெல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையாக போட்டு சனிக்கிழமை அப்படியே ஒரு 4 வாரம் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. சனிக்கிழமை அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? எவ்வளோ நாளைக்கு சனிக்கிழமை போட்டு லீவ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? ஓ புதமாமா இப்போ ஃபேர் இன் டிசிஷன், சரி எதாக இருந்தாலும் நான் ஆயத்தமாக ரெடி, டெமிஷன் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் சொல்லிட்டு அவர் போனார். போய் மேலதிகார போய் பார்த்தார். அங்கே போய் பேசினாங்க. ஜெபம் செஞ்ச, ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் நடத்தும் கத்தாவே சொல்லிட்டு போனார். அங்கே போனோன்னா அவங்க என்ன சொன்னாங்க, அடுத்த வாரத்துலேருந்து உனக்கு இங்கே வேலை கிடையாது, ஒன்று வச்சிட்டு இருக்க முடியாது. சரி அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு, உனக்கு வெஸ்டர்ன் ஏரியாவில் ஒரு வேலை ஒன்று இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில், அங்கே போஸ்ட்டு மாஸ்டராக உனக்கு வேலை கொடுக்கலான் இருக்கோம், நீ போறியான்னு கேட்டாங்க. போஸ்ட் மேன்லேருந்து போஸ்ட் மாஸ்டர். அவரே ஆச்சரியமே திகைத்து போனார். அவர்
ஆண்டவருக்காக நம்ம ஒரு படி நம்ம வைக்கும்போது ஆண்டவர் நம்ம அதிகமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவருக்காக தியாகம் பண்ணி பாருங்க. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆண்டவருக்காக நான் தியாகம் செய்த நிமித்தம் நிறைய எதிர்பாராத ஆசீர்வாதங்களை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த அந்த ஒரு அந்த அந்த இதில் நீங்கள் வளரணும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவருக்காக எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவருக்காக தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்ன்ற ஒரு சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் அந்த ஓய்வுனால நம்ம அசட்டையும் பண்ணக்கூட அதில் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ரவிராஜ் நம்ம சபையில் இருந்து நமக்கு தெரியும். அவருக்கு இந்த மாதிரி சில பிரச்சனை வரும்போது நான் பலமுறை அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி செய்யாதீங்க, அது ஓய்வு நாளில் போகாதீங்க, வேலை செய்யாதீங்க, போகாதீங்க, எவ்வளோ போக சொன்னேன். அவர் துணிகரமாக நில காரியங்கள்லாம் செய்து. அதுக்கப்புறம் அவருக்கு வந்த நிலைமை நம்ம எல்லாரும் கண்ணால் பார்த்தோம். அவருடைய முடிவு ஒரு நல்ல ஒரு முடிவாக இல்லை. எந்த விதமான ஒரு அவலமான ஒரு நிலைக்கு போய் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிகிறதையும் நான் பார்த்ததே இல்லையா. எவ்வளோ பெரிய ராஜாங்க அவரு. அவன் வாழ்க்கையில் எத்தனையோ எவ்வளோ மனிதர்களை பார்த்துருப்பார் அவர். ஆண்டோருக்கு பயப்படுகிற நீதிமான், அவருடைய கற்பனை கீழ்ப்பந்து நடக்கிற ஒரு மனிதன், அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்தது நான் பார்த்ததே இல்லை. ஆண்டவர் கீழ்ப்பந்து நடந்தவர்களுக்கு ஆசீர்வாதம் எழுந்து போனதாக சரித்திரமே இல்லை. அது அவருடைய நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மனப்பூர்வமாக பாவம் செய்யக்கூடாது. ஓய்வு நாள்னு தெரிஞ்சு இவ்வளோ இன்றைய நாளில் ஆண்டவர் ஒருவேளை ஓய்வு நாள் புரியாத வாலிப பிள்ளைகள் பெரியவங்க இருந்திருந்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் இந்த நாளில் நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும், என்ன செய்யணும், ஆண்டவர் இன்னும் அதிகமான வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு புரிந்து கொண்டு நாம் இனிமேலும் அது தொடரக்கூடாது. இன்னும் ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் நம்ம செய்ய வேண்டும் நம்ம தீர்மானிக்க வேண்டும். அதே நம்ம தொடர்ந்து மீறி ஓய்வு நாள் மீறி நடந்தோம்னாக்கா ஆண்டோடைய சாபமும் நமக்கு வரும் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. சத்தியம் இதுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் மனப்பூர்வமாக நம்ம செய்யக்கூடாது. நம்ம மறுநாள் மாதம் அந்த வெள்ளிக்கிழமை தூக்கும் போதே ஓய்வு நாள் நாம் தொடங்கிடுது. நாம் எவ்வளோ நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இத்தனை வருடங்கள்லாம் முன்னாடியே ஓய்வு நாள் இது ஒருத்தர் சொல்கிறாரு, 25 வருஷமாக நான் ஓய்வு நாள் கடைப்பிடிக்கிறேன், எவ்வளோ வேலைங்கள்லாம் டெமிஷன் பண்ணியிருக்கேன், ரிசைன் பண்ணியிருக்கிறேன், ஆனால் ரிட்டையர்டு ஆகிற நாள் வரைக்கும் எனக்கு ஓய்வு நாள் முன்னாடியே நான் முடிச்சு நான் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். அதுக்கான எல்லா வாசலையும் ஆண்டவர் திறந்தே வச்சு ரிட்டையர்ட் ஆகும் வரைக்கும் நடத்தினார். நான் யோசனை பண்ணி பார்த்தேன், என்னோடய வாழ்க்கையில் ஆண்டவர் இதுவரையிலும் அந்த ஓய்வு நாளுக்கு முன்னாடியே நான் முடித்து 5 மணிக்கு நான் 4 மணிக்கு நான் முடிச்சிடுவேன். அதுக்கான ஆசை ஆண்டவர் அற்புதமாக செஞ்சுட்டே வர்றாரு. ஆண்டவர் நான் மகிமைப்படுத்த, ஆண்டவர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஈல்மோரிஸில் ஒருத்தர் ஒரு போலீஸ் ஒருத்தர் ஈல்மோரிஸில் அட்வன்ஸ் சபையில் உள்ளவர் தான். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் சனிக்கிழமை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு காலகட்டம் வரும்போது நம்ம முயற்சி பண்ணி நம்ம அதுக்கான காரியங்களை நம்ம தீர்மானிக்கணும், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். எவ்வளோ வருஷமாக போதகர் அவங்க குடும்பத்தால் எவ்வளோ வருஷம் போதகர் சொல்லிகிட்டே இந்த சனிக்கிழமை வேலை செஞ்சுட்டே இருக்கியாப்பா, ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணி இப்படியே நீ செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போவேன். இல்லை பாஸ்டர், இன்னொரு 3 வருஷம் தான் இருக்கேன் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஓய்வு நாள் இனிமேல் நான் கடைப்பிடிப்பேன், இனிமேல் அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே இருக்காது. 3-4 வருஷம் இருக்குப்பா, அது வரைக்கும் நீங்கள் கற்பனை மீறியா நடக்க போகிற? இல்லை பாஸ்டர், ஓடிடும் 3 வருஷம் ஆனிச்சு, 2 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் முடிச்சு ரிட்டையர்ட் ஆகிற நாள் வந்துச்சு. அந்த வேலையில் எல்லாரும் சந்தோஷமாக ஃபேத்து வைப்பாங்களே, ரிட்டையர்ட் ஆகும்போது எல்லாரும் ஃபேத்தெல்லாம் வச்சு எல்லாம் அன்பளிப்புலாம் கொடுத்து எல்லாத்தையும் அனுப்புவாங்க இல்லையா. எல்லாரும் சந்தோஷமாக அப்படி முடிச்சுட்டு இருந்தால் கடைசி நாளில் வரும்போது அவங்கள எல்லாம் அன்பளிப்புலாம் கொடுத்து செக்கு ஒன்று கொடுத்தாங்க. பெரிய ஒரு அமௌண்ட், பெரிய க்ரோஸம் செக்கு போட்டு கையெல்லாம் போட்டு செக் கொடுத்தாங்க. பாஸ்டருக்கு ஃபோன் அடிச்சா, பாஸ்டர் இன்றைக்கி வீட்டுக்கு வந்துடுங்க பாஸ்டர், இன்றைக்கி என்ன ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கு காசுலாம் கொடுத்தாங்க, நான் சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறேன். சரி சொல்லிட்டு பாஸ்டர் வீட்டுக்கு வந்தார்.
பாஸ்டர் இந்த செக்கை வச்சு நீங்கள் ஜெபம் செய்யுங்க பாஸ்டர். குடும்பத்தை எல்லாம் முட்டி போட்டு எல்லாம் ஜெபம் செய்கிறாங்க. கையை வச்சு இது ஆசீர்வதிச்சு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கும்போது ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எல்லாம் முட்டி போட்டு எல்லாம் ஜெபம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பாஸ்டர் பாஸ்டர் எங்கே இருக்கீங்க பாஸ்டர், எங்கே இருக்கீங்க பாஸ்டர், எங்கே இருக்கீங்க? ஜபம் இங்கே தான் இருக்கேன்ப்பா, இங்கே தான் இருக்கேன். பாஸ்டர் ஜபத்தை நிறுத்திட்டாரு. பாஸ்டர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க? இங்கே தான் இருக்கேன். என்ன பாஸ்டர் நீங்கள் இருக்கிறது எனக்கு தெரியல. தெரியலையா? பணம் பிடிச்சி கண்ணு பாஸ்டர் எனக்கு கண்ணு தெரியல, பாஸ்டர் எனக்கு கண்ணு தெரியல. என்ன? உடனே தூக்கிட்டு ஓடு, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடு. கொண்டு போய் எல்லா டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும், சுத்தமாக கண்ணு பார்வை இழந்துட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தியாபேத் அதிகமாகி கண்ணை பாதிச்சு 2 கண்ணை அவருக்கு போயிடுச்சு. தியாபேத் அதிகமான கண்ணை பாதிக்குமா அடிச்சு கண்ணு 2 கண்ணும் பார்வையிட்டு போயிட்டார். அந்த செக்கு பணத்தை நீ அனுபவிக்க முடிஞ்சா? நீ வாழ்ந்து இருக்கும் போது, நீ சுகமாய் வாழ்ந்து இருக்கும் போது நான் உன்னை அழைத்தேன். உனக்கோ வர மனதில்லாமல் போயிட்டு, நீ நல்லா வாழ்ந்து சுகமா இருக்குமா நான் உனக்கு கூப்பிட்றேன், வா என்னை பின்பற்றி வா, இப்படி தான் வாழணும், இப்படி தான் ஜீவிக்கணும் ஆண்டவர் கூப்பிட்றாரு. உனக்கோ நீ வாழ்ந்து சுகமா இருக்கும்போது நான் உன்னை அழைத்தேன், உனக்கோ வர மனதில்லாமல் போயிடுச்சு. அது சந்தோஷமா. அதுக்கப்புறம் அந்த பார்வை இல்லாத ஒரு பணம், அது பேங்க்ல போட்டு வந்திருக்கலாம், அதை அனுபவிக்கிறதுக்கு ஒன்று பார்க்க வரல. நீ ஆசையை ஒரு பொருளை வாங்கி நீ பார்க்க முடியுமா? நம்ம இந்த காரியத்தில் சத்தியம் இதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம துணிந்து நம்ம பாவம் செய்யக்கூடாது, ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்கணும். இதுதான் சத்தியம். உலகத்தார கிடைக்காத இந்த வெளிச்சத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. மற்ற சபை விசுவாசிகளுக்கு இல்லாத மிகப்பெரிய வெளிச்சத்தை ஆண்டவர் இந்த சபையில் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அதை நம்ம கடைப்பிடிப்பதற்கு முன்பு ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஓய்வு நாள் உனக்கும் எனக்கும் அடையாளன்றார். யாத்திராகமம் 31 16 17 வசனத்தை படித்து பார்க்கும்போது, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கை ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் தாலி கட்டுறாங்க இல்லையா, கல்யாணம் ஆன பொண்ணு அதை தொடாத, வேறொரு மனைவின்னு சொல்லிட்டு அடையாளம் தாலி. உங்களுக்கும் எனக்கும் அடையாளம் இருந்துதுங்களா? ஓய்வுநாள் சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு எனக்கு ஆண்டவருக்கு அடையாளம், ஆண்டவரோட பிள்ளைங்க தான் நீங்களும் நானுன்றதுக்கு அடையாளம் ஓய்வு நாள். எசேக்கியேல் 20:20 அதுலேயும் ஆண்டவர் சொல்கிறார், என் ஓய்வு நாட்களை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும். அதே எசேக்கியேல் 20:12 சொல்கிறாரு, நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குறவர், நான் பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு, எசேக்கியேல் 20:12 அறியும்படிக்கு, அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களை கட்டளையிட்டார். நான் தான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர், நான் தான். அதுக்கு அடையாளம் என்னன்னாக்கா ஓய்வு நாள். எவ்வளவு பெரிய பாக்கியமான ஜனங்க நம்ம, எவ்வளோ பெரிய சாக்கியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு தெரியுங்களா? அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நான் வியப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய சத்தியத்தையும் இவ்வளோ பெரிய மகத்துவமான வெளிச்சத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகிழ்ச்சி அடைந்த ஆண்டவரை துதிப்போம். லேவியராகமம் 20:26 சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. லேவியராகமம் 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால் நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்து வச்சிருக்கிறாருங்க. ஏதோ இந்து மார்க்கத்தில் இருந்த நம்மளை பிரித்து நம்ம எடுத்து இந்த மார்க்கத்தில் வச்சிருக்காரு. கத்தோலிக்க மார்க்கத்தில் பிரித்து நம்ம, ப்ராட்டஸ்டன்ட் பிரித்து நம்ம கொண்டு வச்சிருக்கிறாருங்க. வேற ஜாதியிலேருந்து பிரித்து உட்காந்துருச்சு. பிரத்யேகமான மனுஷன் நம்ம. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது, எவ்வளவு பேர் தான் சீரை பெற்ற ஜனம், பாக்கியம் உள்ளது. இவ்வளவு பெரிய சீரை நம்ம கொடுத்துருக்காரு.
எவ்வளோ பெரிய சீரைப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கோம். அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேணும் இல்லையா? ஒரே ஒரு கதையமா சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். பிரேசிலில் இதுவும் அந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். இந்த ஓய்வு நாள் இந்த கதையை நான் தெரிஞ்சு கொள்வது ஒரு வேளை பிள்ளைங்களாம் மறந்துருக்கலாம். பிரேசிலில் அமெரிக்காவில் ஒரு தீவு, சின்ன சின்ன தீவுகளாக இருக்குது. அந்த தீவுகளில் வந்து நிறைய வாழைத்தோப்புனா தெரியுதா? வாழைத்தோப்பில் நிறைய அந்த காலம் வரும்போது நிறைய வாழையெல்லாம் முன்னாடியே வெட்டி 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 அந்த பத்தோவில் வந்து அந்த கப்பலில் வந்து லோடு ஏற்றிட்டு வருவாங்க. பல மாதங்கள்லாம் வந்து கப்பல் வெளிநாட்டுகள்லேருந்து வந்து அந்த கப்பல் ஃபுல்லாக ஏற்றிட்டு ஒவ்வொரு தோட்டங்களுக்கும் போவாங்க. அந்த தோட்டத்தில் எல்லா வாழைகள்லாம் வெட்டி வெட்டி தாரெல்லாம் வெட்டி வெட்டி லோடு ஏற்றிட்டு கிளம்பிடுவாங்க. எப்போதும் வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, சில நேரத்தில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படிலாம் வரும். ஒரு நாள் என்ன செய்ய, வெள்ளிக்கிழமை வந்துட்டாங்க. அப்போ ஒரு அட்வென்டிஸ்ட்டு ஒரு மகன் வந்து அவரோட தோட்டம், பெரிய தோட்டம், வாழைத்தோட்டம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மத்தியானம் வந்துட்டாங்க. ஏன்னா வாழை இதெல்லாம் வெட்டி எல்லாம் லோடுலையும் ஏற்றி ஓய்வு நாள் தொடங்கிடும். அப்போ அவர் சொல்லிட்டாரு, 11 கப்பல் வந்துச்சு. 11 கப்பல் எல்லா தோட்டங்கள்லாம் எல்லாம் சரக்குலாம் ஏற்றிட்டு இவங்க வந்து கேட்டப்போ அவர் சொல்லிட்டாரு, இன்றைக்கி நான் வெட்ட மாட்டேன், நீங்கள் இன்னொரு நாளைக்கு வாங்க. இன்னொரு நாளைக்கு எனக்கு இவ்வளோ தேசத்துலேருந்து எங்கே இருந்தாலும் வந்திருக்கிறோம். இங்கே அவங்க கட்டெல்லாம் லோடெல்லாம் ஏற்றிட்டு கிளம்பிடணும், அன்றைக்கே கிளம்பிடணும், வெளியே கிளம்பிடணும். நான் தொடங்க மாட்டேன், என் கூட யாரும் வேலை செய்ய விட மாட்டேன். நீ ஆனாலும் குமாரனாலும் வேலைக்காரனாலும் வாசலில் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். என்னோட வேலைக்காரன் யாரும் தோட்டத்தில் வேலை செய்ய விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்கள வேலைக்காரங்க அவங்க சொந்தக்காரங்களாம் என்ன பைத்தியக்காரங்க. அவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா, அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த பண்படுத்தி அது பாதுகாத்து அது விற்றா தான் அடுத்த வருஷம் வாழ முடியும். அவங்க தான் என்ன சொல்லுவாங்க, ஜீவாதாரம், வாழ்வாதாரம் அதுதான். அதெல்லாம் விற்றா தான் அந்த வருஷம் குடும்பத்தை நடத்தப்படி அந்த வருஷம் அடுத்த வருஷம் வாழ முடியும். மாத சம்பளம் கிடையாது. இதை விட்டா அவ்வளோதான், பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வரும். எல்லாம் சொல்கிறாங்க, பைத்தியமா நீனு, இதை விட்டுனா என்ன பிச்சை, ரோட்டில் நிற்க போறியா? ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் என்னை நடத்துவார், நான் செய்ய மாட்டேன். எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க, வந்து செய்ய, இது விட்டுடாத, இப்படி இன்னும் இப்படி இருக்கியா, பைத்தியமானு. இல்லை, நான் செய்ய மாட்டேன். அப்போ எல்லாம் 10 கப்பல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, கிளம்பிட்டாங்க. அப்போ இவர் முடியாதுன்னு சொன்னதும் இவனை என்ன செஞ்சாங்க, சரி அந்த 11ஆவது கப்பல், சரி இவர் மறுநாள் அவங்க அடுத்த நாட்டுக்கு போனோம், அடுத்த ஊருக்கு போனால் அவங்களோட இது சரி சொல்லிட்டு கிளம்புறதுக்கு போகிறாங்க. அந்த 11ஆவது கப்பல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வண்டி இன்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு, வேலை செய்யலை. என்னென்னமோ ரிப்பேர்லாம் பண்ணி பார்க்குறாங்க. பாக்கி 11 கப்பல் கிளம்பி போயிட்டாங்க, 10 கப்பல் கிளம்பி போயிட்டாங்க. 11ஆவது கப்பல் என்னென்னமோ ரிப்பேர்லாம், வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, வேலையை செய்யலை, வண்டி நின்றுடுச்சு. அங்கேயே வெள்ளிக்கிழமை துவங்கிடுச்சு, ஓய்வு நாள் முடிஞ்சிச்சு. ஓய்வு நாள் முடிஞ்சதும் அவங்க திரும்பி வந்து ரிப்பேர் பண்ண, ஓய்வு நாள் முடிஞ்சதும் வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு. அவங்க சட்டப்படி அந்த கப்பல் வெறுமையாக போகக்கூடாது. இதுக்கு மேலே அவங்க லோடு வந்து ஏற்றி ரொம்ப நாள் ஆகும். எல்லாம் பெரிய தோட்டம், ஏக்கர் கணக்கில் எல்லாத்தையும் வெட்டி எல்லாத்தையும் ஏற்றி எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்குள்ளேயும் நாட்கள் ஆகிடும். சட்டப்புறம் வெறுமையாக வரக்கூடாது, லோடோடு தான் வரணும் அவங்களுக்கு. உடனே வந்து சொல்கிறாங்க, இல்லை ஓய்வு நாள்லாம் முடிஞ்சிருச்சா, இப்போ நீ வந்து வெட்டலாமே? இப்போ நான் வெட்டல, ஓகே ரெடி. உடனே என்ன செஞ்சாங்க, நான் செய்கிறேன், நான் டபுள் காசு கொடுக்குறேன், சீக்கிரம் ஏற்று. வழக்கமாக அவர் கொடுக்குற அந்த காசில் டபுள் பணத்தை கொடுத்தாங்க, டபுள் காசை கொடுத்தாங்க. வேலைக்காரெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வெட்டி எல்லாத்தையும் ஏற்றி அந்த கப்பலில் ஏற்றி எல்லாம் கொண்டு போய் சேர்ந்தது. ஆண்டவருக்காக அந்த நாளில் மீறி செஞ்சுருந்தாருன்னு வச்சுங்க, அவர் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்பார். ஆண்டவர் சார், முதலாவது தேவனோட ராஜ்யத்தை அவர் நீதியை தேடு, பாக்கி எல்லாத்தையும் கூட கொடுப்பேன், அனுபவிச்சுப்பார். இந்த வாலி வயசில் இந்த வயசில் ஆண்டவருக்காக தியானம் செஞ்சு போயிரு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ புரிந்து கொள்வீங்க. எல்லாருக்கும் தான் ஆண்டவர் தம்முடைய மகத்துவத்தை ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். கடைசி காலம் வருது, நெருங்கிட்டு இருக்குது.
ஞாயிறு நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் வரப்போகுது லல்வாதி திமாஸ். ஆண்டவர் இந்த பூமியில் மக்களை பிரிக்கக்கூடிய நாட்கள் வந்து நெருங்கிடுச்சு. அவருடைய கற்பனை கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கும் அவர் கற்பனையை புறக்கணிப்பிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பிரிக்க போகிறார். ஓய்வு நாளை வச்சு தான் ஆண்டவர் பிரிக்க போகிறார். பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமும் ஓய்வு நாள் உண்டு. ஏசாயா 66 அதிகாரத்தில் பார்க்க, மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் 66:23 அப்போது மாதந்தோறும், ஏசாயா 66:23, அப்போது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லிடுறார். எங்க? பரலோகத்தில். இந்த பூமியில் இன்னைக்கு நம்ம ஓய்வு நாள் கடைப்பிடித்து கீழ்ப்படிந்து நடந்தால்தான் அந்த மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் வந்து அந்த மகிழ்ச்சி நாளில் சந்தோஷமாக அந்த ஓய்வு நாளில் கை கொள்ளும்போது, இன்னைக்கு கை கொண்டா தான் பரலோகத்தில் நம்ம கை கொள்ள முடியும். நீ பாத்திரவான் என்று எழுதப்பட்டு நீ கொண்டு போகப்படுவார். இன்னைக்கு நம்ம ஓய்வு நாள் அசட்டை பண்ணி ஓய்வு நாள் கடைப்பிடிக்கலனாக்கா, ஞாயிறு ஆசீர்வாத திட்டம் வரும்போது நம்ம கடைப்பிடிக்க முடியாது, விழுந்துருவோம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்திற்கு அதிகமாக வைப்பேன், அதிகாரம் வைப்பேன். இந்த சின்ன காரியத்தில் ஆண்டோருக்காக சின்ன காரியத்தில் விட்டு கொடுக்கக்கூடாது. கற்பனைன்னு வரும்போது அதில் காம்ப்ரமைஸ் இல்லை, பேரம் பேசுவதற்கு இடமே இல்லை. இதுதான் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் வாயின் வார்த்தையில் அதிகமாய் காத்து கொண்டேன் யோபு சொல்றாரு. கற்பனைன்னு வரும்போது பேச்சுக்கே இடம் இல்லை. இதுதான் என்னோட தீர்மானம். இதுதான் இது எனக்கு ஆண்டோருக்குள்ள உறவு. அதில் தலையிடாத. அப்படி செஞ்சு பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மகிமையான உயர்ந்த இடத்துல ஆண்டவர் இருப்பார். அனுபவிக்கணும். சின்ன வயசுலேயே ஆண்டவருடைய அனுபவம் வேணும். ஆண்டவர் செய்த அதிசயங்களை அனுபவிக்கணும். அப்படி செய்யும் போது ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வைப்பார், நம்ம ஆசீர்வதிப்பார். ஆகையினால ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரத்தில் நெருங்கிடுச்சு. நம்ம எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ வேண்டும் என்பதையும், இந்த ஓய்வு நாள் வந்து ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பு. இந்த ஓய்வு நாள் ஆண்டவர் வந்து நான் தான் சிருஷ்டிகர்த்தர், நான் சொல்கிறது கீழ்ப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை காட்டுறதுக்காக ஓய்வு நாள் கொடுக்கலங்க. நான் சிருஷ்டிகர்த்தர், நான் சொல்கிறது செய், கீழ்ப்பந்து நட, இதுதான் அதிகாரத்தை காட்டுறதுக்கு ஆண்டவர் ஓய்வு நாள் கொடுக்கல. நமக்கு அன்போடு கொடுத்து அதை அனுபவி, நீ சந்தோஷமா அனுபவி, என்னோட நெருங்கி வா சொல்லிட்டு ஒரு அன்பளிப்பாக கொடுக்கறது தான் இந்த ஓய்வு நாள். உபாகமம் 4:7 ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் சமயமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமயமாய் பெற்ற வேற ஜாதி ஏது? வேற எதுவுமே இல்லை. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒருவேளை இவ்வளோ நாள் நம்ம அசட்டையாவோ அலட்சியமாவோ ஒரு புரிந்து கொள்ளாத ஓய்வு நாளில் நம்ம கடைப்பிடிச்சிருந்தோம்னாக்கா, இந்த நாளில் நாம் தீர்மானத்தோடு போகணும். நான் ஜெபிக்கணும், கர்த்தாவே நான் கடைப்பிடிக்க வேண்டிய விதத்தில் நான் கடைப்பிடிக்கல, கர்த்தாவே என்னை மன்னித்தரலாம், என்னை ஆசீர்வாதியம், நீர் விரும்புகிறபடி நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன், எனக்கு வெளிச்சத்தை தாரோம், அதை கை கொள்ளக்கூடிய உறுதி எனக்கு தாரம் நாம் கேட்டு ஜெபிக்கும்போது அதன் பலத்தை நம்ம தருவார், அதன் ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம உயர்ந்த அடைக்கலத்தின் மென்மையான ஆசீர்வாதத்தை நம்ம தந்தார். தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.